வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேவதிக்கு வந்து நம்ம மாறி உண்மைய சொல்றாங்க. இந்த பாருங்க நாங்க பிளட் குடுக்கலாம் அப்படின்னு வர நேரம் 2 பேர் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. ஆனா நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு உங்க ஹஸ்பண்ட் தான் சரியான நேரத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. இல்லன்னா நான் பிளட் குடுத்துருக்க முடியாது. இதுலயும் உங்க கணவரோட பங்களிப்பு தான் இருக்கு. அவரு எப்பவும் நீங்க குணமாகறது வர பதட்டமா இருந்தாரு. அதெல்லாம் பார்க்க நேரம் உங்க மேல அவர் உயிரே வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ரேவதி கிட்ட நம்ம ராஜா வச்சிருக்க அன்பை சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம மாறி இதை கேட்ட உடனே நம்ம ரேவதிக்கு பயங்கர ஷாக்கு. என்கிட்ட என் புருஷன் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு என் மேலே அவ்வளோ அன்பை வச்சிருக்காரு அப்படின்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட நம்ம ராஜாவை கூட்டிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு போய் வர வழியில் பூவை வாங்கி எனக்கு நீ தலையில் வச்சு விடு அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ரேவதி குணமானா இந்த துர்க்கை அம்மன் சன்னதிக்கு இடம் கொடுக்கேன் அப்படின்னு பாட்டி வேண்டியிருப்பாங்க. அந்த இடத்த என் பேத்தி குணமாயிட்டா, இப்போ நான் கோயிலுக்கு எழுதி வைக்க போகிறேன். ஆடிட்டரை பார்த்து அதுக்கு எந்த இடம் எந்த சைடு கொடுக்கலாம் வாங்கலாம் அதை பற்றி பேசணும். அது பிறகு அந்த சன்னதி எப்படியெல்லாம் கட்ட முடியும் அந்த விஷயம் இதையும் கேட்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி போகிறாங்க. அப்போ தான் ஒரு பெரிய இது இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்த இடம் பரம்பரை சொத்து. இதில் உங்கள் மருமகா உங்கள் பேரன் பேத்திகை எல்லாரும் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம் நான் ராஜராஜா கிட்ட சைனை வாங்கிடுவேன், பேத்திகளும் போட்டுருவாங்க. ஆனால் அந்த சாமுண்டேஸ்வரி இதை எப்படி போடுவான்னு தெரியலையே அப்படின்னு இருக்க நேரம் தான் நம்ம ராஜாட்ட சொல்கிறாங்க. ராஜா சொல்கிறாங்க, நம்ம ரேவதிக்காக தானே பாட்டி நீங்கள் வேண்டுனீங்க, அதுக்காக தானே சாமிக்கு தானே இடம் கொடுக்கும். நான் அத்தை கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இதே சாக்குக்கா வச்சு அந்த கிளவி உன் குடும்பத்தோட ஒட்டிடுவா, நீ ஒன்றும் இதுக்கு சைன் பண்ணாதக்கா அப்படின்னு அந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ராஜா அவங்க சாமர்த்தியத்தால் நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட இருந்து அந்த சைனை வாங்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா பரபரப்பு கட்டினாங்க. நம்ம ரேவதி என் உயிருக்கு காப்பாற்றின எனக்கு பிளட்டு கொடுத்த அந்த மாரியை சந்திக்கணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுமே இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இப்போவே என்ன பார்க்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் எனக்கு பிளட்டு கொடுத்து காப்பாற்றின உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறேன், நீங்கள் இல்லைன்னா நான் பொழைச்சிருக்க முடியாது அப்படின்னு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. ஐயையோ நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதுங்க, உங்கள் கணவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், பிளட்டு நான் கொடுக்க வர நேரம் என்னை 2 பேர் கடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ரேவதி. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் 2 பேர் என்னை கடத்தினாங்க, ஆனால் உங்கள் கணவர் தான் நான் இருக்க இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சி என்னை காப்பாற்றி பிளட்டு கொடுக்க வச்சது உங்கள் கணவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட நீங்கள் உடம்பு முடியாமல் இருக்க நேரம் அவர்கிட்ட ஒரு படபரப்பு பராணம் அதெல்லாம் பார்க்க நேரம் உங்கள் மேலே அவர் உயிரே வச்சுருக்காரு, நான் அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவ்வளோ அன்பும் பாசமும் என் மேலே வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாதது கணங்க இந்த ராசா மறைச்சிக்கிட்டே தெரியாரா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. புருஷா உன்னோட பாசம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எவ்வளோ மூடி மறைச்சாலும் அது எவ்வளோ நீ மறைச்சாலும் வெளிப்பட்டுட்டே இருக்கும் பார்த்தியா, இப்போ இவங்களே சொல்லியாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள் உயிரை காப்பாற்றுனதில் உங்கள் புருஷனோட அன்பும் பாசமும் உங்கள் மேலே வச்சுருந்தது தான் உங்களை காப்பாற்றிருக்குன்னே சொல்லலாம் அப்படின்னு அந்த இடத்துல மாறி சொல்லி விடுறாங்கங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே துர்க்கை அம்மன் சன்னதியில் என் பேத்தி இப்போ பொழைச்சி நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டா, நீ கண் திறந்தனால தான் என் பேத்தி பொழைச்சா அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என் வேண்டுதலில் உனக்கு சன்னதி கேட்ட இடம் தருவேன்னு சொன்னேன்ல, நான் இன்னைக்கே எழுதி கொடுக்க போகிறேன் அந்த இடத்த அப்படின்னு சாமி கும்பிட்றாங்க. ஊரில் உள்ள பெரிய மனுஷனுங்களை கூடுறாங்க. இந்த பாருங்கப்பா, நான் என் பேத்தி குணமானா அந்த துர்க்கை அம்மனுக்கு இடம் தாரேன்னு வேண்டியிருந்தேன்ல, இப்போ அவள் குணமாயிட்டா, நான் அந்த இடத்த துர்க்கை அம்மனுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் நான் ஆடிட்டர் எல்லாம் பார்த்து இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி அந்த இடத்த எழுதுறதுக்குள்ள ரெஜிஸ்டர் இவங்களெல்லாம் பார்த்து பேச நேரம், இது ஒரு பரம்பரை சொத்து, இதில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்கள் பேரன் பேத்தி உங்கள்
மகன், மருமகா இவங்க எல்லாத்துக்கும் வந்து உரிமை இருக்கு. எல்லாரும் வந்து சைன் போட்டா தான் இது செல்லுபடியாக முடியும். இந்த கோயிலுக்கு இந்த இடத்த எழுதி குடுக்க முடியும். அப்படின்னு வந்து சொல்லிறாங்க. இத கேட்டதும் என் பேத்திக எல்லாம் சைன போட்டுருவாங்க. என் பையன் ராஜராஜவையும் சம்மதிக்க வச்சிடலாம். அதே நேரத்தில நான் எப்படி வந்து அந்த சாமுண்டேஸ்வரிய வந்து சம்மதிக்க வைக்க போறேன்னு தெரியலையே கடவுளே! அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ராஜா கிட்ட தான் தீர்வு கிடைக்கும். அப்படின்னு வந்து ராஜா கிட்ட வந்து ஃபோன போட்டு சொல்றாங்க. இந்த பாரையா நான் வந்து ரேவதி குணமானா இந்த பக்கத்துல கோயிலுக்கிட்ட இருக்க இடத்த நம்ம துர்க்கை அம்மன் சன்னதி கிட்ட குடுக்கலான்னு இருந்தேன். ஆனா அந்த இடத்த வந்து இப்போ எழுதி குடுக்கலான்னு போக நேரம் தான் தெரியுது. அது பரம்பரை சொத்து. எனக்கு இருக்க உரிமை அதே உரிமை உன்னோட மாமா ராஜராஜாக்கு சாமுண்டேஸ்வரிக்கு பேரன் பேத்திக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால எல்லாரும் வந்து சைன் போட்டால் தான் வந்து எழுதி கொடுக்க முடியும். அப்படி இருக்க நேரம் இந்த சாமுண்டேஸ்வரி எப்படி ஒத்துக்கிட்டு அவளை இங்கே இடத்துக்கு வந்து சைன் பண்ண வர சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. பாட்டி இதுக்கு ஒன்றும் நீங்கள் வந்து கவலைப்படண்டாம். நீங்கள் வந்து யாருக்காக வேண்டுனீங்க? அவங்க மகா ரேவதிக்காக தானே வந்து வேண்டி இந்த இடத்த எழுதி கொடுக்கேன்னு சொன்னீங்க. அத்தை கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கிடுவாங்க. ஒத்துக்கிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாட்டிக்கு மனசை நம்ம ராஜா வந்து தேத்தி விடாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்த அறிஞ்சு நம்ம சந்திரா பயங்கர வந்து கெடுபிடி போடாங்க. நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க, அத்தை நம்ம ரேவதி குணமானா துர்க்கை அம்மன் சன்னதி கிட்ட பாட்டி அந்த கோயில் பக்கத்தில் இருக்க இடத்த எழுதி கொடுப்பேன்னு சொன்னாங்களாம். ஆனால் இப்போ வந்து அந்த பத்திரத்தை கொண்டு எழுத போக நேரம் அதில் நம்ம மாமா உங்களுக்கு அது பிறகு இங்கே உள்ள ரோஹிணி, சுவாதி, துர்கா, ரேவதி இவங்க எல்லாத்துக்கும் அதில் உரிமை இருக்கான். எல்லாரோட சைன் இருந்தால் தான் வந்து அந்த இடத்தை எழுதி கொடுக்க முடியுமா கோயிலுக்கு. நம்ம ரேவதி வந்து குணமாகணும்னு தான் பாட்டி இந்த வேண்டுதலே வச்சாங்க. அதனால நீங்கள் அதில் சைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கா, அதெல்லாம் நடக்க விடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து ஐடியா பண்ணுறாங்க. அக்கா இந்த டிரைவர் பையன் என்னென்னமோ சொல்லி வந்து உன்னை வந்து சம்மதிக்கு எழு உன் கையெழுத்தை வந்து வாங்க நிற்கிறா, ஆனால் போட்டு கொடுத்துடாத. இதே சாக்கை வச்சு அந்த கிழவி வந்து உனக்கு கூட வந்து ஒட்டிக்கிடுவா. அந்த அவள் வந்து எதுக்கு நம்மளுக்கு விரோதியான குடும்பம், நம்ம அம்மாவை வந்து சாகடித்த குடும்பம், அந்த குடும்பத்தோட ஒட்டு உறவும் வேண்டானி தானே இருந்த. இப்போதைக்கு நீ வந்து சைனை போடாதக்கா, அந்த கிழவி சொல்கிறா நீ வந்து போடாத, அத்தை புரியாமல் பேசுகிறாங்க, அது பேசாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. மயில் நம்ம ரேவதிக்காக தானே வந்து வேண்டியிருக்காங்க பாட்டி, அப்போ சைன் பண்ணுனா என்ன, நம்ம ரேவதி குணமாயிட்டா, இல்லாட்டா அது சாமி குத்தமாயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் சொல்கிறாங்க. ஆமாம் இதிலெல்லாம் வந்து விளையாட்டு பிரதானம் பார்க்கக்கூடாது சந்திரா, நான் வந்து சைன் பண்ணி கொடுறேன், எனக்கு பிடிவாதத்தால் என் மக வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சந்திரா வந்து எக்கா நான் சொன்னதை கேளு, நீ ஒன்றும் சைன் ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த கிளவி வேண்டுனா அவள் பொட்டுக்கு எழுதி கொடுக்க வேண்டியதானே, எதுக்காக இங்கே உனக்கிட்ட வந்து கேட்கணும் பெர்மிஷன் அப்படின்னு வந்து சாடுறாங்க. உடனே ராஜா ஏ சந்திரா நீ சும்மா இருக்க மாட்டியா, எங்கள் அம்மா வேண்டுனாங்கன்னா என் பொண்ணுக்காக தானே வேண்டியிருக்காங்க, அதுக்கு பிறகு அந்த இடத்த நாங்கள் சைன் போடாமல் அது செல்லுபடியாகாது, கோயிலுக்கு எழுதி கொடுக்க முடியாது, அப்படி இருக்கப்ப சைன் போட்டு தானே ஆகணும் சந்திரா, வாயை மூடி, இது எங்கள் குடும்ப விஷயம், நீ தலையிடாத அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நம்ம சந்திராவை வந்து வெளுத்தெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாங்க. ஒரு வழியாக நம்ம பாட்டிக்கு வந்து அந்த இடத்த துர்க்கையம்மன் சன்னதி இந்த கொடுக்கறதுக்கு வந்து சைன் போட்டுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி.